V1, V2, V3 அப்படின்னா இங்கிலீஷ் கிராமர்ல என்ன அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஹே மக்களே, வெல்கம் டு மை சேனல். முதல்ல Vனா என்ன? verb form. ஒரு சென்டென்ஸ்ல என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்றதுதான் V. அப்ப V1 என்னன்னா பேஸ் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்ற வார்த்தை வந்து பேஸ் ஃபார்ம், போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப V2னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம், கடந்த காலத்துல சொல்றது, அதாவது வெண்ட். V3 அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஹேவ் ஹேஸ் ஹேட் இல்லாம இதை சொல்லவே முடியாது. சோ இதுக்கு வந்து gone அப்படின்னு சொல்லலாம். சோ go அப்படின்றது V1, went அப்படின்றது V2 and gone அப்படின்றது V3. ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்களேன். I go to office, நான் ஆபீஸ்க்கு போவேன். She went to office yesterday, அவ நேத்து ஆபீஸ்க்கு போனா. I have gone home, நான் வீட்டுக்கு போயிட்டேன். சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்குமே V1, V2, V3 ஃபார்ம் இருக்கும். இத வச்சுதான் நம்ம டென்சஸ்ல எப்படி அந்த வேர்பை பயன்படுத்துறோம்னு இருக்கும். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில எக்ஸாம்பிள் உங்களுக்காக கேப்ஷன்ல சொல்றேன். அண்ட் இந்த ரீல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை மக்களே.